அவர்கள் தீர்க்கதரிசிகளாக அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. அன்று சொல்ல, இங்க பாரு, உன் வாழ்க்கை பாழாயிருக்கு அல்லது இத்தனை வருஷம் காத்திருக்கிற, எல்லாம் ரைட். ஆண்டவருக்கு சொல்ற காரியம், உனக்குள்ள வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணு. வேர்டு இருக்கா? வேர்டு இல்லையா? கேரண்டி கிடையாது. நான் அதனாலதான் காத்திருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பேன்னா, வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வேர்டு இருக்கா? அவர்களுக்குள்ள, அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால். எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்கு வார்த்தை இருக்கா? மன்றாடுங்கள். பாழாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் நஷ்டமாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. வேர்டுக்காக தான் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது சிக்லாகுல எல்லாத்தையும் இழந்து, இப்ப நான் போலாமா? போலானா வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டு சொன்னா, நீ திருப்பி கொள்வா. எழும்பிட்டான், அவனுக்கு வேர்டு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், ஒன்று குறையாமல். இனியும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணணுமா, இனியும் இதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற யாரோ ஆண்டவர் சொல். வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நல் வார்த்தைய உங்களுக்கு செய்வேன் என்றல்ல, உங்கள் மேல. என்ன உங்க மேல? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. உங்க மேல சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு வந்து பலிச்சது, உனக்கு பலிக்கும். அவன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தற்காலிகமா ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறாரா? செஞ்சுட்டே இருங்க. இயேசுவை பாத்தீங்களா? 30 வயசு வரை அவர் நினைச்சா வீட்டிலேயே உண்டாகட்டும் சொல்லி சாப்பிடலாமா? இல்லையா? அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குல்ல. ஆனா அவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஒரு அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்க. ஆனா அந்த டைம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யல. ஆமென். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சார்.